ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க தோசை. நம்ம எப்பயும் பொடி ஜீரகம், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், மிளகு எல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுருப்பேன். அது போட்டு மாவு கொஞ்சம் புளிச்சு போச்சு. அதனால என்ன செஞ்சேன்னா, நிறைய சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு மாவு தோசை பொடி போட்டு எப்போவுமே தோசை கொஞ்சம் புளிச்சிருந்தா, மாவு புளிச்சிருந்தா இந்த மாதிரி வெங்காயம் அரிஞ்சு போட்டு நான் பொடி போட்டு சாப்பிட்ருவேன். முட்டை தம்பி வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறான். மடையில் ஒரு முட்டை எடுத்துக்கன்னு சொல்லிட்டு நான் அந்த மஞ்சள் கருவை எடுத்துட்டு போட்டு சாப்பிடுவேன். சரி, இன்றைக்கி வெங்காயம் நிறைய போட்டிருக்கறதுனால, இது ஜீரகம் நிறைய போட்டிருக்கறதுனால அப்படி போட்டேன். பெருங்காயம் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சமையல் சுரக்காயும் பருப்பும் போட்டு சாம்பார். சாப்பாடு நைட்டுக்கும் மதியானத்துக்கும் சாதம், தயிர் சாதம் தான். காலையில் தோசை. பொடி ஐட்டத்தை பற்றி தான் நான் பேசுகிறதுக்கோசரம் இப்போ போட்டேன். நம்ம எது இருந்தாலும் பருப்பு பொடியை ஏதாவது ஒன்று இருந்தால் டக்குன்னு நமக்கு எண்ணெயில் போட்டு தான் புரட்டி சாப்பிட்ணுன்னு இல்லைங்க. நம்ம இதை வறுத்து வச்சிட்டோம்னா லைட்டாக அதோட கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு போட்டு பருப்பு பொடி செஞ்சு வச்சிட்டோம்னா டக்குன்னு தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி புளிச்சு தோசை ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணி, சுடு தண்ணி பண்ணாலும் சரி, இது பண்ணாலும் சரி. நான் கூட இன்னொன்று ரகசியம் சொல்கிறேங்க. நெல்லிக்காய் பவுட்ரு எந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நெல்லிக்காய் பவுட்ரு டெய்லி அன்றாட இந்த பொடி ஐட்டத்தில் நம்ம ஒரு 2 நெல்லிக்காய் இல்லை ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காய், ஒரு 1/2 கிலோ பொடி போடுறோம்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ பொடி போடுறோம்னா எல்லாம் எடுத்து வச்சிடலாம். 1/2 கிலோ நம்ம பொடி ஐட்டம், பருப்பு பொடியா இல்லை கருவேப்பிலை பொடியா போடுறோம்னா அதோட ஒரு 1/4 கிலோ இல்லை ஒரு 5 நெல்லிக்காய், ஒரு 1/2 கிலோ போட்டோம்னா ஒரு 5 நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டு அது வெயிலில் இல்லை நம்ம காய் சீவுறோம் இல்லைங்களா, அதில் இதான் இந்த மாதிரி பொடியாக சீவிட்டு நெவல்லே காய் போட்டுருங்க. நெவலில் காய் போட்ட உடனே அது நல்லா, இப்போ இருக்கிற வெயிலுக்கெல்லாம் ஒரு நாள் போகிறோம். இப்போ நைட்டு ஒரு நாள், பகல் ஒரு நாள் இந்த ஃபேன் காற்றுல இருந்தாவே ரொம்ப சூப்பராக காஞ்சிடுங்க. அதை எடுத்து நம்ம இந்த பருப்பொடியோடு மிக்ஸ் பண்ணி, கருவேப்பிலை பொடி, பருப்பொடி போடும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோம்லன்னா நெல்லிக்காய் அன்றாட நம்ம உடம்புல நம்ம சேர்த்திக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல விஷயம். நம்ம எடுத்துக்கிறோம்ப உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம், குடல் சுத்தமாகும், கிளியராக இருக்கும். நம்ம கண் எரிச்சல், இந்த மண்டை எரிச்சல், மண்டை ஒரு மாதிரி முடி கொட்டுறது, மெயினாக முடி கொட்டுறது பிரச்சனை. நெல்லிக்காய் என்னென்ன வேலை செய்யும், சின்ன வெங்காயம் என்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு தெரியும். அதே மாதிரி சின்ன வெங்காயத்தை நம்ம 15 நாளைக்கு ஒரு முறை சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை ரெண்டுமே மிக்சியில் போட்டு அடித்து ஹேர் பேக் போட்டுக்கோங்க. முடிஞ்சால் உங்கள்கிட்ட கத்தாழை, சோத்து கத்தாழை இருந்தால் அது ஜெல் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணி போடுங்க. இல்லையா, நம்ம இதை 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம போட்டு வரும்போது, யாருக்காவது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க கற்பூரவள்ளி ஆட் பண்ணிக்கலாம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெல்லிக்காய், கற்பூரவள்ளி, முருங்கைக்கீரை இது நல்லா மிக்ஸில் அடித்து தண்ணி கொஞ்சம் லைட்டாக விட்டு, இப்போ நம்ம கைக்கெல்லாம் மருதாணி எப்படி வைக்கிறோம்ப அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சீவக்காய் கரைச்சி எப்படி இருக்கும் போட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டு தலைக்கு சீவக்காய் மேக்ஸிமமாக சீவக்காய் நான் போடுறேன், நான் யூஸ் பண்ணுறேன், நான் அந்த பொடி தயார் பண்ணுறேன்றதுக்கொசரம் சொல்லுங்க. மேக்ஸிமமாக நீங்கள் சீவக்காய் யூஸ் பண்ணிங்களான்னா முடி வளரும் தன்மை அதிகமாக நமக்கு க்ரோத் கொடுக்கும். அரப்பு, சீவக்காய், வெந்தயம்
கருஞ்சீரகம். இது தாங்க முன்னோர்கள் வந்து எண்ணெயில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. நமக்கு வந்து வெற்றி வேர் போட்டு நமக்கு எண்ணெய்களை வந்து அந்த பாட்டிலில் எண்ணெய் இப்போ தான் நம்ம காசுறோம். அப்போ எல்லாம் வெயில் வச்சு தான் நான் வந்து பாரம்பரியம் மூலிமா தான் அந்த பக்குவத்துக்கு தான் நான் எண்ணெயை காசுவேன். நெருப்பில் வச்செல்லாம் நான் காய வைக்கிறதில்ல. அது நான் வந்து பொடி பண்ணி நான் அது போடும்போது ஒரு வீடியோ உங்களுக்கு எடுக்கிறேன். இப்போ இந்த பொடி தோசைக்கோசரம் ஒன்று ஆரம்பிச்சிது. மாவு புளிச்சிருச்சு. நம்ம வீட்டில் நம்ம ஆட்டின மாவாக இருந்தால் நமக்கு தெரியும். உடனே கிரைண்டர் கழுவி நம்ம உடனே ஆட்டி புளிச்சு போயிடுச்சுன்னா அந்த மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம ஒரு பொடி இருந்தால் போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நெய் சாப்பிட்றவங்களும் சேர்த்திக்கலாம். நெய் சாப்பிடாமங்க எண்ணெய் மட்டும் ஊற்றி சாப்பிட்றவங்களாம் இந்த மாதிரி பொடியை வந்து சும்மா தண்ணியில் குழப்பி அந்த தோசையை சாப்பிட்டு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். நமக்கு எண்ணெய் பசையும் அதிகமாக இருக்காது உடம்புல. இந்த பொடி வந்து நமக்கு எல்லா வகையிலையும் நன்மை தரும். சூப்பராக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸுன்னு நினைக்காதீங்க. இதுதான் வந்து மேக்சிமம் ரொம்ப ரொம்ப காலங்களாக கொள்ளு, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு வறுத்து மண் பாத்திரத்தில் தான் இல்லை வந்து இரும்பு சட்டியில் வறுத்து பொடி பண்ணி வச்சு ராகி மாவு களி செஞ்சு அதை வந்து உருண்டை பிடிச்சி அதில் தொட்டு கொடுப்பாங்க பாருங்கள். பிரியாணி எல்லாம் எங்கேயோ எகிறிடும். அந்த அளவுக்கு அதெல்லாம் சாப்பிட்டவங்க தான் 100 வருஷத்துக்கு மேலே எந்த நோயும் நொடியும் இல்லாமல் வாழ்ந்துருக்கிறாங்க. அற்புதமாக இருந்திருக்கிறாங்க. நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் மாறலாங்க. டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு நம்ம உணவு வகையை மாற்றிட்டோம்லானாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்குவாங்க. பாய் மக்களே, இன்றைக்கு வந்து இதுதான் நியூஸ். இதுக்கோசரம் தான் நான் வந்து ஒரு சின்ன வீடியோவாக இதை போடலான்னு சொல்லிட்டு இந்த பொடியை எடுத்த உடனே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து போட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.